ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுக்லாம் வரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விக்னோப சாந்தையே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. சரஸ்வதி நமசிவ்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தித் பௌத்திவே சதா. இன்று நாள் புதன்கிழமை, சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 4வது நாள். ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும்போது இன்று டிசம்பர் மாதம் 20வது நாள் 2023. இன்று காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை யமகண்டம். இன்று மதியம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை ராகு காலம். இன்று காலை 9:15 முதல் 10:15 வரை நல்ல நேரம். இன்று மாலை 4:45 முதல் 5:45 வரை நல்ல நேரம். இன்று யாருக்கு சந்திராசிரமம் என்று பார்க்கும்பொழுது ஆயில்யம் மற்றும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமம், மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். மற்றும் இன்றைய கிரக நிலைகளை பார்க்கும்பொழுது மேஷ ராசியில் யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். கன்னியில் கேதுவும், மீனத்தில் ராகுவும், துலாமில் சுக்கிரனும், விருச்சிகத்தில் புதன் செவ்வாய் கிரகமும் சஞ்சரிக்கின்றார்கள். கும்பத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்றார்கள். சந்திரன் எங்கே சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார் என்று பார்க்கும் பொழுது பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்றார். இன்றைய ஜோதிட துளிகளில் நம்ம பேச இருப்பது சனியை பற்றி பேசிக்கொண்டு வந்திருக்கிறோம். அந்த வகையிலே சனியினுடைய சில விஷயங்களை பற்றின, அதாவது யோகங்களை பற்றி பேசலாம். அதாவது சனியினுடைய யோகம் சச யோகம்னு ஒரு யோகம் இருக்குங்க. 500 வகையான யோகங்கள் ஜோசியத்துல இருக்கு. இருந்தாலும் இந்த சச யோகத்துக்கு ஒரு பெரிய விசேஷம். அதுக்கு பேர் தான் பஞ்ச மகா புருஷ யோகம்வாங்க. 5 யோகத்துல பெரிய பெரிய யோகம் சொல்லுவாங்க இல்லையா, ஒவ்வொரு யோகம் ஒவ்வொரு விஷயம் போது 5 யோகம் தான் இந்த 500லயே பெரிய யோகம். அதுல சனி பகவானும் பங்கேற்று இருக்காருங்க. சரி, என்ன மாதிரியான யோகம் அப்படின்னு பாக்கறச்ச, இந்த சனி பகவான் கேந்திரஸ்தானம் சொல்லுவாங்க. கேந்திரஸ்தானம்னா என்ன? 1வது இடம், 4வது இடம், 7வது இடம், 10வது இடம். இந்த 4 ஸ்தானங்களில் சனி பகவான் நின்றிருப்பது மட்டுமல்லாமல் அங்க அவர் ஆட்சியாகவும் உச்சமாகவும் இருக்கணும். அதான் ஒரு ஸ்பெஷல். எல்லாருக்குமே ஜாதகத்துல இருக்கும். 10ல சனி இருக்கலாம், 4ல இருக்கலாம் சனி, அல்லது லக்னத்துல இருக்கலாம். ஆனா அந்த இடத்துல உச்சமா இருக்கிறது ரொம்ப விசேஷம் சொல்லுவாங்க. ஆட்சியா இருப்பது விசேஷம் சொல்லுவாங்க. இவ்வாறு இருந்துச்சுன்னா நிச்சயமாக அவர்களுக்கு இந்த சசயோகம் வந்துருது. சரி, இந்த சசயோகத்தினால என்ன பலன்? நமக்கு தேவை பலன் தானே அப்படின்னு பாக்கறச்ச, அந்த ஒரு சசயோகம் இருந்துச்சுனாலே ஒரு அட்மின் சொல்லுவாங்கல்ல, நிர்வாக திறமை அவர்களுக்கு அதிகமாக இருக்கும். அப்படியே மக்களுடைய செல்வாக்கு, அதுக்குதாங்க சொல்றது, இந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் எப்படி ஓட்டு போடுறாங்க, கூட்ட கூட்டமா அவ்வளோ ஓட்டுகள் கிடைக்கிறதுக்கு காரணமே அவர்களுக்கு இந்த சனியினுடைய ஆதிக்கம் இருந்தால் மட்டும்தான் ஒரு பொதுத்துறையில வர முடியுங்க. அதுவும் இந்த அளவுக்கு. அதாவது மக்களுடைய செல்வாக்குகள் வேணுமா, சசயோகம் அவசியம் இருந்தால் சூப்பர். ஏன்னா ஒரு வேலையாட்கள், நமக்கு உண்டான வேலையாட்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து நல்ல லெவலுக்கு கொண்டு வந்து அவங்களையும் நல்லா பராமரிக்கிறது, தொழிலாளர்களையும் நல்லா வச்சுப்பாங்க. இந்த யோகம் உள்ளவர்கள் தொழிலாளருக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணுமோ அவங்களாம் நிச்சயமாக செஞ்சு தருவாங்க. அதே மாதிரி ஒரு பெரிய படைத்தலைவனாகவும் இருப்பதற்கும் இந்த சசயோகம் ரொம்ப அவசியம் சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சசயோகத்தினால மக்களுடைய செல்வாக்குகள் அவங்களுக்கு அதிகரிக்கும். இவங்க ஒரு ராஜாவாக இருக்க முடியும், சொகுசு வாகனத்துல போக முடியும். இவ்வாறு பல விஷயங்கள் இந்த சசயோகத்தால வருதுங்க. சசயோகத்துல இருக்கவங்க, அதாவது அந்த காலத்துல குட்டி குட்டி கிராமத்துக்கு ஒரு ராஜா இருப்பாங்க. இன்னைக்கு அப்படி கிடையாது இல்லையா. ஒரு பெரிய நிறைய குட்டி குட்டி கிராமங்கள் சேர்ந்துதான் ஒரு சிட்டியா இருக்கு. அப்படின்னும் போது அவங்கவுங்க வகையில அவங்கவுங்க ராஜாவா இருப்பாங்க. அவங்களுடைய துறையில, அதாவது அவங்களுடைய ஒரு கம்பெனி வச்சிருப்பாங்க, அதுல ஒரு 500 பேர் வேலை செய்வாங்க, அதுல அவர் ராஜா மாதிரி இருப்பாரு. இது மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இந்த சசயோகம் ரொம்ப அவசியங்க. சோ இந்த சசயோகம் இருந்தால் மிக சிறப்புன்னு சொல்லலாம். சரி, வாங்க ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. பொதுவாகவே இன்னைக்கு வந்து உங்களுக்கு சந்திரனுடைய நிலை எப்படின்னு பார்த்தீங்கன்னா பூரட்டாதி உத்திரட்டாதியில பயணிச்சுட்டு இருக்காரு. இதன் காரணமாக உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வரும் பார்த்தீங்கன்னா, வேலையாட்கள் வந்து நமக்கு கிடைக்கலையேன்னு கவலைப்படக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வேலையாட்கள் அமைவாங்க. அதே மாதிரி ஒரு சதா துக்கத்தோட இருந்திருப்பீங்கல்ல கொஞ்சம், அந்த விஷயங்கள்லாம் மாறுவதற்கு உண்டான காலமாக இன்னைக்கு இருக்கு. அதாவது உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு தினமாகவும் இன்னைக்கு இருக்குங்க. இன்றைய தினத்தில் உங்களுடைய பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, அதாவது இந்த பிள்ளைகள் ஸ்தானம் எது அப்படின்னு பார்க்கும்போது பஞ்ச அதாவது 5வது ஸ்தானம் என்று சொல்வார்கள். அந்த 5வது ஸ்தானத்து அதிபதி சூரியன்
பாக்கியஸ்தானத்துல இருக்கனால உங்க பிள்ளைகளால உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்க. அவங்க உங்களுக்கு பணம் குடுப்பாங்க. அத வெளிநாட்டுல இருந்து கூட பணம் அனுப்புவாங்க. இது மாரி நெறைய விஷயங்கள் உங்களுடைய பிள்ளைகளால உங்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு தினமாக இன்னைக்கு இருக்கு. குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு கூட நிச்சயமாக குழந்தை பேரு வாய்க்கிறதுக்கும் இன்று வாய்ப்புகள் உண்டுங்க. பயன்படுத்திக்கங்க. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள், அதாவது முருகனை வந்து மனதார தியானியுங்கள். நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 8. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான். அவர் எங்க இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6வது இடத்துல ஆட்சியோட இருக்காரு. பொதுவாகவே 6வது இடம்ன்றது மறைவு ஸ்தானம் சொல்லுவாங்க. அதுவும் சுபகிரகங்கள் அங்கே இருந்தால் அந்த அளவுக்கு சிறப்பு இல்லைன்னு கூட சொல்லுவாங்க. ஆனா இங்கு ராசி அதிபதியே ஆட்சியாக இருக்கிறதுனால நிச்சயமாக ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை ரிஷபராசிக்கு நிச்சயமாக வருங்க. அதுவும் இன்னைக்கு ஏதாவது வழக்குகள் அதெல்லாம் இருந்துச்சுனாலும் அது வந்து உங்களுக்கே பாதகமாக அமையக்கூடிய ஒரு சூழல் இருந்தாலுமே அதனை வந்து தக்க வைத்துக்கொள்ள, அதாவது சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு திறமை உங்களுக்கு ஏற்படுங்க. இன்று எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. இன்றைய நாள் மிக சிறப்பாகவே இருக்கும். ஏன்னா சந்திரன் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்திலேயே வந்துட்டாரு. ஸோ இன்னைக்கு தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதனை நீங்க இன்னைக்கு செவ்வனே செய்து முடியுங்கள். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் மகாலட்சுமி தாயாரை மனதார தியானியுங்கள். நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் நீலம் மற்றும் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 8. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? மிதுன ராசி அன்பர்களுக்கு, அதாவது இந்த புதன் பகவான் இருக்காருல்ல, அவர் எங்க போயிருக்காரு? 6வது இடத்துல இருக்காருங்க. 7ல பார்த்தீங்கன்னா சூரியன் வேற இருக்கு. இதுல என்ன விஷயம்னா, இந்த கணவன் மனைவி உறவுல மட்டும் சின்ன சின்ன சண்டை சச்சரவு வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டு போங்க. அமைதியா இருந்துட்டு போங்களேன். என்ன வேணா பேசிக்குமா. ஏன்னா கடைசியில அவங்ககிட்ட தான் நம்ம சரண்டர் ஆக போறோம். ஸோ இப்பவே சரண்டர் ஆகுறது நல்லதுதான்ற மாதிரி. எப்படியாவது சண்டை வந்தா திருப்பி எங்க போவீங்க? சமாதானத்துக்கு தான். ஸோ பொறுமையோட நீங்க கொஞ்சம் நிதானமாக இன்னைக்கு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையிலிருந்து நீங்க காப்பாற்றப்பட முடியும். அதே மாதிரி அந்த பிரச்சனை பண்றது போல வேற ஏதாவது விஷயத்துல நீங்க கவனம் செலுத்திங்கன்னா பெரிய ஆளாக முடியும் இல்லையா? உங்களுடைய தொழில கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. வீட்டுல சின்ன சின்ன பிரச்சனைகள் நடக்கிறது சகஜம்தாங்க. கொஞ்சம் உங்களை மாத்திக்குங்க. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்ரீனிவாச பெருமாளை. எங்க வெங்கடாஜலபதி எந்த பெருமாளாக இருந்தாலும் பெருமாளை மனசார தியானிச்சுட்டு நீங்க கிளம்புங்க. உங்களுடைய வேலைகள் எல்லாம் அருமையாகவே முடியும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் நீலம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 8. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிக்கு சந்திரன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது ஆயில்ய நட்சத்திரத்துக்கும் இன்று சந்திராசிரமா, அதாவது அடுத்த ராசிக்கும் சந்திராசிரமா வரப்போகுது. ஸோ கடகராசியில இருக்கக்கூடிய ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் இன்று கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு சந்திராசிரமம் முடியலைங்க. அதனால கொஞ்சம் அமைதியா இருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எப்போதும் போல இந்த வண்டி வாகனத்துல பயணிக்கிறது, ஒரு முக்கியமான விஷயத்துல போய் கையெழுத்து போடுறது, சுபகாரியங்களை வந்து துவங்குவது, இதெல்லாமே கொஞ்சம் தள்ளி போடுங்க இன்னைக்கு மட்டும். இவ்வாறு இருந்தீங்கனாலே உங்களுக்கு பெரிய பெரிய பிரச்சனைகள் இருந்து நீங்க தப்பிக்க முடியும். அதே மாதிரி உங்களோட தொழில எவ்வளவு பெரிய லெவலுக்கு வர முடியும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் இன்னைக்கு வந்து அதை போய் கையெழுத்து வாங்குறேன், வங்கி பேங்க்ல போய் லோன் வாங்குறேன்றவெல்லாம் வேண்டாங்க. அருமையாக வீட்லயே இருந்துட்டு சாமியை கும்பிட்டீங்கனாலே சூப்பரா இருக்கும். நாளைக்கு செய்யுங்க, சரிங்களா? ஏன்னா இன்னைக்கு சந்திராஷ்டமம் முடிஞ்சிடும். இன்றைய தினத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அம்மன் வழிபாடு தான் ரொம்ப உகந்தது பொதுவாகவே. அதனால அம்மனை வழிபட்டுட்டு உங்களுடைய காரியங்களை ஆரம்பிங்க. நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 5. இந்த நாள் இனிய நாளாகவே வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான். சூரியன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானத்துல இருக்காருங்க. சரிங்க. இருந்தாலும் இன்னைக்கு மக நட்சத்திரக்காரங்களுக்கு சந்தோஷம் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா உத்திரட்டாதிக்கிட்டே போகுது.
அதனால கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா அந்த சந்திராசிரமம் வந்தாலேங்க நம்ம ரொம்ப க்ளோஸா நல்லா பின்னி பிணைஞ்சு அன்போட இருக்கவங்க கூட அன்னைக்கு பேசும்போது பார்த்தீங்கன்னா, சின்ன விஷயம் பேசிட்ட, ஏதோ ஒரு வார்த்தை விட்டுட்டேன்னா, "நீ எப்படி இந்த வார்த்தைய விட்ட?" அப்படின்னு சொல்லி அது பூதாகரமாக வெடிக்கக்கூடிய ஒரு நிலை உண்டுங்க. அதனால தான் சந்திராசிரமத்த பத்தி பேசும்போது மட்டும் இன்னும் கொஞ்சம் கூடுதலாவே பேசிட்டு இருப்பேன். நீங்க கவனிச்சிருப்பீங்க. ஏன்னா, பிரச்சனை வரக்கூடாதுன்றது தான் எல்லாரோட ஆசையும். அதனால இன்னைக்கு வண்டி வாகனத்துல போகும்போது கவனமா இருங்க. யார்ட்டயும் பேசும்போது அமைதியா இருங்க. இது ஏன்னா இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ரீராம ஜெயம் படிங்க, சாமிய கும்பிடுங்க. இது மாரி மட்டும் யோசிங்க. ஏன்னா முக்கியமான காரியத்தில் இன்னைக்கு கலந்து கொள்ளாதீங்க. அதுவும் குறிப்பாக மகம் நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பெருமாளை வணங்குங்க. நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் வெள்ளை மற்றும் மஞ்சள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 1 மற்றும் 9. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் அவர் எங்க இருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3வது இடத்துல இருக்கார். அந்த இடம் என்ன விஷயம்? உபஜெயஸ்தானம். ஜெயம் என்றாலே வெற்றியை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த ஸ்தானத்தில் புதன் பகவான் அங்கே போய் உட்கார்றதுனால நீங்களே வாலண்டியரா போய் டக்கு டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுல ஈவன் நீங்க மேலதிகாரியாக கூட இருந்தாலுமே கீழ் நிலையில இருக்கக்கூடிய வேலையாட்களை கூட நீங்க வேலையை வாங்குவதற்கு பதிலாக நீங்களே கூட செஞ்சுட்டு வந்துருவீங்க. எதிர்த்தாவிட்ட போய் டென்ஷன் ஆகணும், நம்மளே முடிச்சிடலான்ற அளவுக்கு இறங்கி செய்யக்கூடிய ஒரு மனப்பக்குவம் உங்களுக்கு இருக்குங்க. அதுவும் கைவினை பொருட்கள்லாம் பண்றாங்க தெரியுங்களா? பெண்களுக்கு அவங்களுக்குலாம் ரொம்ப அமோகமான ஒரு காலகட்டம். ஏன்னா நல்ல லாபங்களை பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குங்க. இந்த கூடை பின்றது, துணி நெய்யறது, இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கும் இல்லையா? அவங்களுக்குலாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பெருமாளை வணங்குங்க, நல்லதே நடக்குங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, பச்சை மற்றும் சாம்பல் நிறம் என்று சொல்லக்கூடிய கிரே கலர். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 8. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமாங்க. உங்கள் ராசிக்கு சுக்கிர பகவான் ஆட்சியோட இருக்காருங்க. ஆட்சின்றது ஒரு பெரிய ஒரு விஷயம். அது மட்டுமா, தனஸ்தானத்துல செவ்வாய் பகவான் ஆட்சி. சரி, பஞ்சமஸ்தானத்துல சனி பகவான் ஆட்சி. இப்படி 3 கிரகங்கள் ஆட்சி பெற்று உங்களுக்கு இருக்கும்போது சூப்பரா தாங்க இருக்கும். அதுவும் நல்ல இடத்துல ஆட்சியாக இருக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அதனால குடும்பத்தில் ஒரு குதூகலம் நடக்கும், சந்தோஷம் நிறையும், வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி குவிப்பீங்க. அது மாதிரி பிள்ளைகளுக்கு உண்டான மேல் படிப்பு செலவை செய்வீங்க. திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரியத்தை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதுல ஏதாவது ஒரு விஷயங்களாவது இன்று நடப்பதற்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் உண்டு. பயன்படுத்திக்கிங்க. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மகாலட்சுமி தாயாரை மனதார தியானியுங்கள், நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் நீலம் மற்றும் பச்சை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 8. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா. உங்கள் ராசிநாதன் செவ்வாய். இந்த செவ்வாய் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆட்சியோட இருக்காருங்க. பொதுவாகவே அவங்கவங்க வீட்டுல இருந்தா தானேங்க ஒரு மதிப்பு. அந்த வகையில பார்க்கும்போது செவ்வாய் அவர் வீட்லயே ஸ்ட்ராங்கா இருக்கார். சோ நம்ம வீட்டுல இருந்தா தானே, நீங்க தான் சொல்லுவாங்களே, இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி இந்த செவ்வாய் அவர் வீட்டுல இருக்கிறது ரொம்ப விசேஷமா இருக்குங்க. ஏன்னா ஒரு தேஜஸ் பொலிவு கிடைக்கும், ஒரு பலம் கிடைக்கும். யாராவது ஒருத்தவங்க உங்களை வணங்கக்கூடிய ஒரு நிலை உண்டு. இவ்வாறான நல்ல நல்ல விஷயங்களை நீங்க அனுபவிக்க போறீங்க. இன்னைக்கு பெரிய விஐபிகளை சந்திப்பீங்க. அங்கேயும் போனீங்கன்னா உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். இவ்வாறான பல நன்மைகளை பெறக்கூடிய தினமாக இன்னைக்கு இருக்குங்க. இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் முருகரை சாசாசமா விழுந்துருங்க, அவர்கிட்ட பிடிச்சிக்குங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் சிவப்பு மற்றும் ஆரஞ்சு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 9. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா. உங்கள் ராசிக்கு இன்னைக்கு குரு பகவான் 5வது இடத்துல இருக்காருங்க. 5ல இருக்கிறதுனால என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பா 5வது இடம்னாலே பூர்வீக சொத்து, பூர்வ புண்ணிய பலம், பிள்ளைகளுடைய வளர்ச்சிகள், இதெல்லாமே இருக்கு. சரி, சந்திரன் எங்கே இருக்கிறார்?
சுகஸ்தானத்துல இருக்காங்க. ஸோ அம்மாவோட உடல்நலனை கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த கை, கால் வலி, மூட்டு வலி, சின்ன சின்ன வலிகள் வந்து போகும். ஸோ உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. உணவு விஷயத்திலும் வெளியிடங்களில் போய் சென்று சாப்பிடாதீங்க. கூடுமானவரை வீட்லயாவது ஒரு கஞ்சியாவது செஞ்சு சாப்பிடுவது நல்ல விஷயங்க. இன்று நீங்க வந்து அதாவது வெளியிடங்களுக்கு சென்று வருவது, அது குறிப்பாக இன்னைக்கு மார்க்கெட்டிங் பிரிவினருக்குலாம் அமோகமான ஒரு காலகட்டம். ஸோ இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக் கொண்டு அதிகமான ஆர்டர்களை குவியுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் பச்சை மற்றும் நீலம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 6. இந்த நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. இன்று சந்திரனுடைய நிலை வந்து புரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பயணித்துக் கொண்டிருக்கின்றார். இதனால என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த டீச்சர்ஸ் சொல்றாங்களே, குருக்களாக இருக்கக்கூடிய, அதாவது வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள் மற்றும் அதாவது அட்மினியன்ல இருக்கக்கூடிய தலைவர்கள், இவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப அருமையான ஒரு காலகட்டம் சொல்லுங்க. இன்று நீங்க நினைத்த வேலையெல்லாம் அழகாக செவ்வனே சிறப்பாக முடித்து காட்டுவீர்கள். உங்களுடைய மேலதிகாரியிடமும் நல்ல ஒரு பாராட்டையும் நட்பையும் பெறுவீர்கள். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெருமாளை வணங்குங்க, நல்லதே நடக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் நீலம் மற்றும் ஊதா நிறம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 2 மற்றும் 4. இந்த நாள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிக்கு சனி பகவான் ராசியிலேயே ஆட்சி பலம் பெறுகின்றார். இதன் காரணமாக பலவித நன்மைகள் நிச்சயமாக நிகழும். என்ன மாதிரியான நன்மைகள் அப்படின்னு பார்க்கும்போது, இரும்பு வியாபாரம் செய்பவர்கள் மற்றும் எண்ணெய் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்லதொரு லாபத்தை பெறுவீர்கள். உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய, அதாவது சூரிய பகவான் மிக அருமையாகவே உள்ளார். இதன் காரணமாக பல விதங்களிலும் தங்களுக்கு ஏற்றங்களே நிகழும். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் சிறப்பாக, அதாவது உபஜெயஸ்தானத்தில் இருக்கிறாருங்க. இதன் காரணமாக உங்களுக்கு பல விதங்களிலும் நன்மைகள் ஏற்படும். அதுவும் குறிப்பாக இன்று சகோதர சகோதரி வழிகளும் அவர்கள் உங்களுக்கு உதவுவார்கள் மற்றும் அவர்கள் உங்களுடனே இருந்து உங்களுடைய தொழிலுக்கும் ஆதரவு தருவார்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் நீலம் மற்றும் ஊதா நிறம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 3 மற்றும் 5. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்களுடைய ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறாங்க. களத்திர ஸ்தானத்துல யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கேது பகவான் இருக்காங்க. ராசியிலேயே ராகுவும் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன விஷயம்னா, அங்க என்ன நடந்துச்சு, இங்க என்ன நடந்துச்சுன்னு இதை பத்தி யோசிச்சு கொஞ்சம் இதுவாகுங்க. அதெல்லாம் யார் என்ன நடந்தாலும் நம்ம என்ன செய்யலாம், நம்ம எப்படி டெவலப் ஆகலாம், நமக்கு நம்ம தான் காம்படிஷனா இருந்து பார்த்து கொண்டு நம்முடைய வேலைகளை மட்டும் செவ்வனே இனி செய்யுங்க. செம்ம விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுதுங்க. அதுவும் குறிப்பாக கலைஞர்களுக்கெல்லாம் பட வாய்ப்புகள் குறியும், இந்த வெப் சீரியஸ் சொல்லுவாங்களே அதெல்லாம் கிடைக்கும், ஷார்ட் ஃபிலிம் கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு பணம் கொடுத்து, அதாவது முன்பணமே கொடுப்பதற்கு இன்று வாய்ப்புகள் அதிகம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் சித்தர் வழிபாடு மிக உத்தமம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் மஞ்சள் மற்றும் தங்க நிறம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 5 மற்றும் 6. இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.